ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒன் ஷாட்லாம் போஸ்ட் பண்ணி. ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பெரிய இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவும் இல்லை. வயன் ஜங்குக்கு விட 2 years பெரிய பொண்ணு. சேம் அப்பார்ட்மெண்ட், சேம் காலேஜ். ஜங்குக்கு செகண்ட் இயர் படிக்கிறான். இதோட இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நைட்டு 10 o'clock வயன் அப்படியே டெரஸில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அது அப்பார்ட்மெண்ட்னால எல்லாருக்கும் பொதுவான டெரஸ் தானே. ஸோ அங்கங்கே எல்லோரும் அப்படியே ஃபோன் பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படின்னு இருக்காங்க. வயன் மட்டும் எங்கள் கார்னரில் ரொம்ப கோவமாக கத்திகிட்ருக்கா. அவளோட டெரஸ் பார்ட்டில் யாருமே இல்லை. ஸோ ஆப்போசிட் டெரஸ்லேருந்து நிறையா பசங்க அவளை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. பட் எதுவுமே கண்டுக்காமல் செம்மையாக கத்திகிட்ருக்கா. எங்கள் பாரு ஜூ, அப்போ இந்த இன்டென்ஷனில் தான் என்கிட்ட இவ்வளோ நாள் பழகியிருக்கல நீ. நான் உன்னை இப்படி நினச்சி பார்க்கல, நீ இவ்வளோ சீப்பா? எங்கள் பாரு வயன், எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணேன், அதுக்கப்புறம் லவ் சொல்லிட்டேன். என்ன இப்போது? அப்போது என்னை லவ் பண்ணுறதுக்காக தான் என் கூட நீ ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கல்ல. எல்லோரும் என்ன தெரியுமா சொல்வாங்க, நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ்னு. பட் அவங்கக்கிட்டலாம் ஒரு பையனும் பொண்ணும் ஒன்றா இருந்தால் அவங்க கப்பிள்ஸாக தான் இருக்க முடியுமான்னு நான் உன்னை விட்டு கொடுக்காம பேசுவேன். ஆனால் நீ கேவலமாக என்கிட்ட லவ் பண்ணுறதுக்கு, லவ் சொல்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்கல்ல. பின்ன என்னடி பண்ண சொல்கிற? என்ன உன் கல்யாணத்துக்கு நான் அப்படியே ஜூஸ் கொடுக்கணுமா ஃப்ரெண்டாக இருந்துட்டு? எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் உன் லவ்வராக இருக்கணும். அப்படிலாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது ஜூ. நான் உன்னை எந்த இடத்துல வச்சுருந்தேன், பட் நீ ரொம்ப சீப்பாக இருக்க, ஃபோனை வேடா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ரொம்ப நேரம் அவள் ஃப்ரெண்டை நினச்சி அழுதுட்டு அப்படி இப்படி திரும்பும்போது ஓரத்தில் ஒரு பொண்ணு செம்மையாக ஒரு பையன் கூட அப்படியே முத்தம் கொடுத்துட்ருக்கா. பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. 2 பேரும் ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் கை விட்டுட்டு. சி, இது அந்த ஜென்சி தானே? அடி பாவி, ஜங்குக்கு உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அண்ட் க்யூட்டாக இருக்கான். அவன்கிட்ட இல்லாததை அப்படி என்னடி நீ இவன்கிட்ட கண்ட? இப்படி திருட்டுத்தனமாக தடவிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க கேவலமாக. இதுக்கு பேர் தான் லவ்வா அந்த காலத்தில்? ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காளுங்க? எப்படி ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட இப்படி தடவை தோணுது? சரி, எனக்குன்னு இதை நான் எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது? வயன், என்னடி ஆச்சு? ஜோக்கிட்ட பேசி கட் பண்ணி விட்டுட்டியா? போடா மயிருன்னு. அவனை கிடக்குறான்டி. இந்த மேட்ரு பாருடி. யாரு? அது ஜென்சி தானே? அது மேட்ருன்னு ஊருக்கே தெரியுமேடி. அது இல்லை, ஜேகேக்கு துரோகம் பண்ணுறாடி. அவன் மட்டும் என்ன ஒழுக்கமா? உன்கிட்ட எத்தனை டைம் பேச ட்ரை பண்ணியிருப்பான். அவன் ஆல்ரெடி கமிட்டடு தான். ஆனால் உன்னை சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு போவான்லடி. அது ஓகே தான். ஆனால் அவன் ஒரு நாளும் என்கிட்ட ஒரு மாதிரி லவ் பண்ணலாமா, வெளியில் போகலாமான்லாம் பேசினதே கிடையாதுடி. அவன் லாயலாக தான் இருந்தான் அந்த பொண்ணுக்கு. இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு தெரியும் என் கூட அவன் பேசிகிட்டு இருக்கான், அப்பப்போ நாங்கள் பேசுவோம், பார்த்தா சைட்டும் அடிச்சு பொண்ணு. தப்பு தான். அவன் கமிட்டாக இருக்கும்போது நான் அவனை சைட் அடித்தேன். என்னை விட சின்ன பையன் வேறு. ஆனால் இந்த ரீசெண்ட் டேஸில் நான் அவனை பார்க்குறதே இல்லை தெரியுமா. ஆனால் இந்த மாதிரி என் சைட்டுக்கு இப்படி ஒரு பொண்ணு துரோகம் பண்ணுறான்னு தெரிஞ்சால் எனக்கு கஷ்டமாக இருக்குடி. அதனால் என்ன பண்ண போகிற? போய் சொல்ல போறியா? பின்ன அவன் ரொம்ப சின்சியராக போயிட்டா. அவன் எக்கேடோ கெட்டு போட்டுண்டி. நமக்கு என்ன? நீ வா, நாளைக்கு அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு. கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாளுக்கு வயன் எங்கன்னு. நீ வந்தனா நம்ம லெஹங்காலாம் போட்டு பார்த்துட்டு நாளைக்கு எப்படி ரெடி பண்ணணும், டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம், வாடி அப்படின்னு அவள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. பட் உங்கள் நினப்பெல்லாம் ஜேகே மேலே தான். ஜேகேனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்குமே. பட் அவன் எப்போவுமே நினைப்பான் ஜென்சியை பார்க்குறக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா லவ் பண்ணியிருக்கலான்னு. பட் 2 பேரும் அப்படியே இதாக தலையெழுதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜென்சி வேறு ஒரு பையன் கூட இருக்கிறது உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. கீழே எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, பட் நீங்கள் ஒரு மாதிரி ஆப்சண்ட்டாகவே ஆடிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு 2 o'clock ஆகுது. நாளைக்கு போட்டு போகிறதுக்காக லெஹங்காலாம் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே போட்டுட்டு பின்னாடி ஜாக்கெட் மாட்டிட்டு விண்டோஸ் வழியாக பார்க்குறீங்க. ஜேகே அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு வரான். டே சைனீஸா, படம் வேறு லெவலில் இருந்ததில்ல, இன்னொரு ஷோ போகணும் போல் இருக்குடா எனக்கு. டே ஜேகே, ஆமாடா எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதில் அந்த அனிதா இருக்குல்லடா, அந்த கேரக்டரு, அது மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட வாழணுமாமே, வேறு மாதிரி இல்லைடா அவ. டே ஜேகே, ஆமாடா. ஆனால் நீ தான் கமிட்டடில். ஜெனிசாலாம் அப்படி தானே இருப்பா, மயிரில் இருப்பா. அவளாம் அனிதா கால் தூசி கூட வரமாட்டாடா சைனீஸா. ஆடிட்டே இருப்பா.
அப்போ யார் தாண்டா அனிதா அந்த உலகத்தில்? இருகாடா, ஒருத்தி இருக்கா. இவனும் ஒரு வேளை ஏமாத்துறானா அந்த பொண்ணை அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனுக்கு தெரியாமல் செவுத்தில் சாஞ்சு நின்று கேட்டுட்ருக்கீங்க. யாரா? யாரு? டேய், மேல் வீட்டில் ஒருத்தி இருக்கா இல்லை, அதான் வயன் சீனியர். அப்படியே அனிதா மாதிரியே தான் ட்ரெஸ்ஸு, சுடிதார்லாம் சும்மா டைட்டாக போட்டுக்கிட்டு, ஷால் அப்படியே கழுத்தோரம் ஒட்டி போட்டுட்டு நடந்து வருவா பாரு. என் கூட ஐஸ்வர்யா ராய் இருந்தாலுமே என் கண்ணு அவ்வளோ தாண்டா பார்க்கும். அவள் தாண்டா ரியல் அனிதாவே. இந்த ஜெனிஷாவை பார்க்குறதுக்கு முன்னாடி அவளை மட்டும் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் என் லவ்வராக்கி என் பைக்கில் கூப்பிட்டு போயிருப்பேன் நான். இவன் என்ன தான் சொல்கிறானோ? நான் அவ்வளோ டைட்டாக சுடி போடுறேன் இல்லையே, லூஸாக போட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்கன்னு கொஞ்சம் டைட்டாக போட்டதுக்கு இவன் இவ்வளோ பேசுகிறான். அப்போ இவன் என்ன, இவனுக்கும் என்ன பிடிக்குமா? ஆனால் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. முன்னாடிலாம் நான் எப்படி சைட் அடிப்பா தெரியுமா? இப்பெல்லாம் பார்க்கவே மாட்றா. டே சைனீஸா, நான் கமிட்டடுன்னு எவனோ அவகிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். நீ சொன்னையா? டேய், நாங்கள் எவ்வளோ கட்டி காப்பாற்றுறோம் தெரியுமா, நீ கமிட்டட் இல்லை சிங்கிள் தான் அப்படின்னு. இருந்தாலும் இந்த ஜெனிஷா தாண்டா, அந்த மயிறு தாண்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பா. எனக்கு கமிட்டடுன்னு சொன்னாலே அலர்ஜியாக இருக்குடா ஜெனிஷா. இவன் அதுக்கு மேலே இருக்கான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணலையா? ஆனால் ஜெனிஷாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்டா. இதுக்கப்புறம் லைஃப் அவன் ஆயிடுச்சு, அவளுக்கு உண்மையாக இருந்துட்டு போயிட வேண்டியதா. அந்த ஒயின் கூட ட்ரீமில் வேணா நான் அப்படி இருந்துக்கிறேன். அட பாவி, ட்ரீமில். சரி, சின்ன பையன், இந்த மாதிரி ஏஜுக்கு இப்படி தான் பேச தோணும். இப்போவே கூப்பிட்டு சொல்லிடலாமா? நீ லவ் பண்ணுற பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு இல்லைன்னு. இல்லைனா சைனீஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை ஒயன், நீ அவன்கிட்டே சொல்லவே. பட் வேணாம், சைனீஸ்கிட்ட சொன்னால் அவன் சொல்ல மாட்டான், நான் ஜேக்கிட்டே சொல்லிடுறேன். சரிடா சைனீஸா, போய் கதவு தர, நான் பைக்கை ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கு பைக் அப்படியே எடுக்க போகிறான். நீங்கள் கரெக்டாக வெளியில் போயிட்டு ஜேகே ஒயன் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஹாஃப் லெஹங்காவோட நிற்கிறீங்க. என்னடி, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்னை வாடி பொடின்னு பேசாதன்னு? தெரியல, நேச்சுரலாக வருது. நாளைக்கு உன் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம் இல்லை, என்கேஜ்மெண்ட். ஓ, அதுக்கு தான் ப்ரிப்ரேஷனா? இந்த லெஹங்காவா போட போகிற? என்ன சொன்ன? இந்த லெஹங்காவா போட போகிற? இதுக்கு என்ன? வேணாம், போடுறாத. ஏன் போடாத, அவ்வளோதான். எதனால் சொல்லு? ரொம்ப அழகாக இருக்க. எவனாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டு தள்ளிட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது? பாத்தியா, கமிட்டடாக இருந்துட்டு நீ என்கிட்ட எவ்வளோ பிட்டெல்லாம் விடுற. எப்போல்லாம் பார்க்குறனோ இது மாதிரி ஏதாவது பேசிட வேண்டியது அப்படின்னு ஒயன் சொன்னதுமே ஜங்குக்கு அப்படியே பைக்கை ட்ராப் பண்ணிட்டு கிட்டே வந்து அவளை வாளோட அப்படியே இது பண்ணிவிட்டு, நான் கமிட்டடா? யார் அப்படி சொன்னான்? எந்த மடை அப்படி சொன்னான்? ஓ, அப்போ நீ கமிட்டட் இல்லை. யார் ரீ சொன்னா? நான் கமிட்டடாக இருந்தால் அவங்ககிட்ட எப்படி பேசுவேனா? சிங்கிள் ரீ, சிங்கிள். என்னை விட நீ சின்ன பையன், அது மாதிரி நடந்துக்கோ. 2 வயசு தானே. நீயும் மெச்சூர்டாக இருக்க, நானும் மெச்சூர்டாக இருக்கேன், அது மாதிரி என்ன நடந்துக்கிறது சொல்லு. நான் கமிட்டட்லாம் கிடையாது. என் காதில் நல்லா பூசுத்து. உண்மையாடி, உண்மையா? ப்ராமிஸாக உன் மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டா? வேணாம், நான் செத்து போயிட்டேனா? சிச்சோ, அப்போல்லாம் சாக மாட்டேடி. உனக்கு இந்த இளமை தேர வரையும் நான் உன்னை பார்த்து ரசிப்பேன், அதுக்கப்புறம் செத்துரு. என்ன டயலாக் இது? படத்துக்கு போயிட்டு வந்தியா? 7G ரெயின்போ காலனி. ஓ, எனக்கும் அந்த படத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ வரையா? நாளைக்கு நைட் ஷோ போகலாம். இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறேன். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஜேகே, ஒரு நிமிஷம் தள்ளு.
என்னடி ஆச்சு? இங்கே பாரு, பேசிக்கிட்டே நீ எவ்வளோ கிட்டக்கு வந்திருக்கான்னு. வந்தா என்ன தப்பு? இவ்வளோ அழகாக இருக்க, பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டியா? இங்கே பாரு, நீ கமிட் ஆகிட்டு இப்படி தான் பேசுவியா? நல்ல வேலை எனக்கு உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவ? பயப்படாது. உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவனுக்குமே இன்னொரு பொண்ணை பார்க்க கூட தோணாது. அப்போ நீ ஏன் பார்க்குற கமிட் ஆகிட்டே? நான் கமிட்டட் இல்லடி. பொய் சொல்லாத. நீ பொய் சொல்கிற. சோனுவை கூப்பிட்டா தெரிஞ்சிடும். ஐயோ, அந்த வாயாடியா? வேணாண்டி, வேணாம், பேசியே சாகடிச்சிரும். அப்போ ஒத்துக்கோ, நீ கமிட்டட் தானே. அந்த டாப்பிக்கை விட. அது ஏதோ ஒரு நாள் தெரியாமல் நடந்துச்சு. என்ன? சரி சொல்லு. ரெயின்போ காலனி போகலாமா நாளைக்கு? 7G ரெயின்போ காலனி டிக்கெட் புக் பண்ணிட்டா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தியேட்டருக்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது. நான் லேப்டாப்லேயே பார்த்துப்பேன் முக்கால்வாசி படம். வரே வா. நீ ஏன் முன்னாடியே வரல அப்பார்ட்மெண்ட்டுக்கு? கரெக்டாக நான் கமிட் ஆகி 2 மாதம் கழிச்சு வர. எனக்கு இதெல்லாம் கேட்கணும் தழையெடுத்து. சரி, நீ தள்ளி நில்லு போதும். ஏன் தள்ளி போகிற? ஒரு கமிட் ஆகிட்டு பையன், ஆல்ரெடி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாவே பேசக்கூடாது. அதுதான் ஒரு பொண்ணோட டிக்னிட்டியோ காப்பாற்றும். அதே மாதிரி அவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கும் நல்லது. நான் எப்போவுமே இன்னொரு உமனை அழுக வைக்க மாட்டேன். ஐயோ, இப்போ இன்னும் தோணுது எனக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு. உன்னை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமாடி நான்? 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சீனே வேற. இப்படி நடு ராத்திரியில் ஒரு நல்ல படம், சரியான வைபாக ஒரு படம் பார்த்துட்டு வந்து பைக்கு ட்ராப் பண்ணும்போது நீ இப்படி லெஹங்காவோட வந்து யாழாக இருந்திருந்தனா பாஞ்சிருக்க மாட்டேன். ஜேகே, நீ குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, உடனே இந்த டைலாக் போட்டுரு, குடிச்சிருக்கீங்களான்னு. குடிக்கலனாலும் நான் இப்படி தான் பேசுவேன். சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. நான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? சரி, இதுக்காக என்கிட்ட பேசாமல் ஜேகி ஒரு கெட்ட பையன் அப்படிலாம் நினச்சிட்டு என்னை பார்க்காம லுக்கு விடாமல் இருக்காத. ஒரு நாளைக்கு 1000 ஃபிகருங்க என்னை பார்க்குங்க, திருப்பி நானும் லுக்கு விடுவேன் தான். ஆனால் அதில் ஒரு ஃபிகர் நீ என்னை பார்க்கலானா நைட்லாம் ஒரு மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யோசிக்க வைக்கிறடி நீ. அதனால டெய்லியும் நீ என்னை பார்த்துடுற, சரியா? எங்கள் பாரு ஜேகே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? பர்சனலாக இங்கே டெரஸ் போகலாமா? நீ ஏன் டெரஸ் கூப்பிடுற? நீ வா அப்படின்னு ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு மேலே கூப்பிட்டு போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கையே பார்த்துட்டு மேலே வரான். நீங்கள் அப்படியே நடுவில் நிற்க வச்சுட்டு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், ஆனால் நீ அதை நம்புவியான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இது பேக் ஃபயராக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னவா இருக்கும்? அப்படி என்னடி சொல்ல போகிற? காலேஜில் அந்த ஜூ அவன் கூட கமிட் கீதாயிட்டியா? உனக்கு அந்தளவுக்கு தெரியுமா ஜூ பற்றி? நான் நினச்ச காலேஜ் வந்தால் நீ நல்லா பார்க்கவே மாட்டேன்னு. யார் சொன்னா? 24 மணி நேரம் உன்னை தான் பார்ப்பேன். இல்லை, நீ சொல்லு, கமிட் கீதாயிட்டியா? அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லவே சொல்லிடாத. அதை விட எனக்கு கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை, சரியா? நீ கமிட் ஆகிட்டே இருந்துட்டு போ, ஆனால் என்கிட்ட சொல்லிடாத. உன் கல்யாணம் எப்போ நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துரு. எனக்கு மேரேஜ் அப்படின்னு கூட சொல்லாத. எனக்கு நீ ரொம்ப பாவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் 2 மாதம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். ஜேகே, விளையாடாத. நான் உன்கிட்ட உண்மையாக சீரியஸாக ஒன்று சொல்லணும். லவ் பண்ணுறியா? அதெல்லாம் கிடையாது. அதானே? அதெல்லாம் நீ ஏன்டி என்கிட்ட சொல்ல போகிற? என்னை நல்லா அப்படியே கொய்யாக்காவை திங்குற மாதிரி பார்ப்ப, அவ்வளோதான். இப்போ அதுவும் பார்க்குறதில்ல. பரவாயில்லடி, நான் கம்மிட்டாகவே இருந்துட்டு போகிறேன். என்னை பாரு, எத்தனை நாள் நம்ம இப்படி நான்லாம் அந்த பேர் என்ன, அந்த ஜென்சிலாம் கல்யாணம் பண்ணிட்டா அவனாலாம் சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நீயும் ஒரு பையன் கூட அது மாதிரி எதுவும் பண்ணிக்காமல் இருக்கியா? கல்யாணம் ஜெக்கி, நான் சொல்ல வரது முழுசாக கேளு. சரி சொல்றி, என்னதான் விஷயம்? அது ஜென்சி இருக்கால? ஆமாம், இருக்கா. என்ன, அவள் தான் என் ஆள். ஆமாம், அவள் சரியில்லை. என்ன நான் சொன்னேன்?
ஜேகே, எனக்கு தெரியும் நீ என்னை திட்டுவ, என்னை கண்டுபடி பேசுவ, இதுக்கப்புறம் என்னை பார்க்க மாட்டேன், என்னை வெறுத்துருவேன்னு. ஆனால் நீ உண்மையாகவே நல்ல பையன், நீ ரொம்ப சின்சியர். உனக்கு அப்பா எல்லாம் தெரியும், உன் அம்மாவை நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஏமாறுறது எனக்கு பிடிக்கல, அதான் சொல்கிறேன். அவள் நல்ல பொண்ணு கிடையாது. நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ இப்போ என்னை அடிக்க வரேன்னு எனக்கு தெரியும். என்னவோ என்ன சொல்கிற? ஜேகே, எதனால் சொல்கிற அவள் சரியில்லைன்னு? அவ 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 என்னடி பண்ணா? அவ அந்த அந்த அர்ஜுன் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வயன் இல்லடி, அது வயன், எனக்கு தெரியும் அவள் அப்படி இல்லை அப்படின்னு நீ சொல்ல போகிறல்ல. என்னை நீ நம்ப போகிறதில்ல, எனக்கு தெரியும். இல்லை வயன், என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்கானுங்க, சைனீஸ், டயாங், ஜிமினெல்லாம். அவன் கூட போகிறா, இங்கே போகிறா, அங்கே போகிறா, தேட்டரில் ஒன்றா உட்காடுறாங்கன்னு நான் நம்பினதே கிடையாது. ஆனால் இப்போது நீ சொல்கிற, நான் நம்புகிறேன்டி. ஜேகே, எனக்கு நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்ட, எனக்கும் உன்னை பற்றி தெரியும்ல. அதான் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறேன். அவனுங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து, அவனுங்க பேச்செலாம் நான் நம்பினதே கிடையாது தெரியுமா. ஆனால் நீ இப்போ அவள் அப்படி, நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு பிடிக்கும், சின்சியராக அவளை எனக்கு உண்மையாக பிடிக்கும். எனக்கு ஓகே, ஒத்துக்கிறேன், நான் லவ் பண்ணுற பொண்ணுனால எனக்கு உன்னை விட அவளை பிடிக்கும் தான். ஆனால் நீ சொன்னதுமே நான் நம்புகிறேன்னா அப்போ என்ன அது? ஜேகே அப்படின்னு நீங்கள் அப்படியே அவன் கிட்டே போகிறீங்க, அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணலான்னு. ஜங்குக் டக்குன்னு டைட்டாக உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்டில் அவன் தலையை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை தள்ளி விடுறதுக்கும் உங்களுக்கு முடியல. ஜேகே இங்கே பாரு, அவ அப்படிப்பட்ட பொண்ணா அப்போது? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில வயன். அவள் எல்லோரும் சொல்லும் போது நான் எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன் தெரியுமா. ஜேகே சரி அழாத, நீ அழாதடா, விடு. எனக்கு நீ ஏமாறது பிடிக்கல வயன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. தேங்க்ஸ். நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே முட்டாள் மாதிரி லவ் பண்ணிட்டே இருப்பான்ல. உனக்கு ஒன்று தெரியுமாடி? என்னது? அவள் கூட நான் நிறையா டைம் அப்படி இருந்திருக்கேன். ஆமாம், நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை அவள் மானம் போகும்னு. எல்லோரும் கேட்பானுங்க அவளை போட்டியான்னு. நான் சொல்வேன் அவெல்லாம் என்னை தொட விட மாட்டான்னு. ஜேகே சொல்றி, இந்த காலத்தில் எந்த பசங்கடி அப்படி இருக்கானுங்க? மேட்ரு முச்சதுமே போய் பசங்கிட்டெல்லாம் இப்படி பண்ண அப்படி பண்ண, அவள் பழமே கிடையாது, அவள் ஃப்ரெஷ்ஷே கிடையாது அப்படின்னு எத்தனை பேர் விட்டுருப்பானுங்க. நான் ஒரு வார்த்தை நான் அவளை அசிங்கமாக பேசினதே கிடையாதுடி. இத்தனைக்கும் நான் அவளை பண்ணும்போது அவள் ஃப்ரெஷ் கூட கிடையாது தெரியுமா. அப்போது அவளுக்கு நீ ஃபர்ஸ்ட் லவ் கிடையாதா? இல்லை வயன், அப்படின்னு இன்னும் டைட்டாக கட்டி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே மெதுவாக அவனோட பேக் அந்த ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டு, ஜேகே எனக்கு இப்போ உன்னை என்ன சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நீ எதுவும் பேசாத வயன், இப்படியே கொஞ்ச நேரம் உன் மார்போடு நான் சாஞ்சுக்கிறேன்டி. ஜேகே ஆனால் இது தப்பாக இருக்கா? எனக்கு உண்மையாக உன் கூட தான் இப்போ இருக்கணும்னு தோணுது. ஏன்னு தெரியல. ஏன்னா நீ என்னை காப்பாற்றிருக்க. நிறைய பேர் சொல்லும் போது நான் நம்பலை, நீ சொல்லும் போது என் ஹார்ட் அக்செப்ட் பண்ணுதுன்னா அப்போ நீ தான் இந்த டைமில் என் கூட இருக்கணும். நீயும் என்னை தள்ளி விட்டு போறியா? இல்லை நான் உன் கூட இருக்கேன். ஜேகே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இல்லடி வயன், நான் அவள் தான் எனக்கு ஃபஸ்ட் லவ்னு நினச்சேன். என்ன தான் நான் அவளுக்கு 3வது 4வது ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட்டு பற்றிலாம் கவலை இல்லை, பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவள் பாதியிலே ஓடி விட்டாள்ல எனக்கு. ஜேகே எனக்கு உன்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே தலையை தடவி கூட எனக்கு அது போதும். ஜேகே நான் வேற சிம்பு ஃபேனா, மூக்குலேருந்து ரத்தம்லாம் வருது. ஜேகே இங்கே பாரு, இங்கே காட்டு. அது நான் தொச்சு பண்ணி அவனை மாதிரி ஏதோ மன்மத பீஜியம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஜேகே நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரியல.
ஏ இல்லடி, நான் கொஞ்சம் விளையாட்டு பையன்ல, அதான் எல்லாத்துலேயும் இப்படி படத்தை கலந்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சரி ஒன்றும் இல்லை. பிளட் எங்கே வருது சொல்லு, நான் காட்டன் வச்சு தொடச்சி விடுறேன். எங்கே தெரியுமா? இந்த உள்ள கை விட்டு தொடங்க முடியுமாடி? சரி ஒன்றும் இல்லைடா. இல்லை நான் இப்போ சீரியஸாக பேசுகிறேன். அப்போ புரியலடி. சொல்வா தெரியுமா, ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுடா, என்னை அப்படி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போடா, அப்படி நரகத்துக்கு கூட கூட்டிகிட்டு போடா, ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துவாடி. இப்படி கத்துவா. அப்போ புரியல. அப்போ என்னை ஆம்பளை ஐட்டமாக வச்சிருக்காளாடி அவ. கூப்பிடும் போதெல்லாம் போய் பண்ணிட்டு வரணும், நல்லா வச்சு செய்யணும் அவளை. சேக்கேனா ஒன்று சொல்லவா? சொல்லு. இது மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல. சரி நான் எல்லாமே சொல்கிறேன்ல, எல்லாமே ஷேர் பண்ணுறேன்ல, நீ எல்லாமே ஷேர் பண்ணு. ஆனால் நீ இது மாதிரி நீங்கள் 2 பேரும் இருந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இல்லடி, நிறைய டைம் பேசினதை விட செய்யதான் செஞ்சுருக்கேனா, அதான் என்ன சொல்கிறது தெரியல. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. நீ சொன்னா ஏன் நான் அதை நம்புகிறேன்? சொல்லு. எனக்கு தெரியல. சைனீஸ் தாயாங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அதை ஏன் கேட்குற? எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, அவனை ஏமாற்றிட்டு போயிடுவாடான்னு. ஆனால் ஜேகே, இதை என்னால் நம்பவே முடியல. அவளை பற்றி உன்கிட்ட நான் தப்பாக பேசினா, உன் ஆளை பற்றி உன்கிட்டயே சொன்னா. அவள் என் ஆள் இல்லை, அவள் என் ஆள் இல்லடி. சரி, ஜென்சியை பற்றி தப்பாக சொன்னா நீ என்னை அடிப்ப, எல்லார்கிட்டையும் என்னை பற்றி தப்பாக பேசுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ நான் சொன்னதுமே நம்பிட்ட. உண்மையாக ஜேகே, நான் அவளை பற்றி போயெல்லாம் சொல்லலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஓயன், நீ ஏன்டி அப்செட் ஆகுற? நீ என்னை காப்பாற்றின தேவதடி. இல்லை ஜேகே, ஒரு நாள் நீ கண்ணால் பார்த்து உடஞ்சி போகிறத விட நான் சொல்லி உன்னை இப்போவே காப்பாற்றணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஜேகே. சாரிடி, முத்தம் கொடுத்துட்டானா? சாரி அப்படின்னு உங்களோட ஸ்லீவை அப்படியே கை வச்சு அப்படியே தொடச்சி விட்றான். ஜேகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அப்படியே உங்கள் செஸ்ட்டோடு சாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறான் டைட்டாக. உங்களுக்கு வர ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. இருந்தாலும் அவன் ரொம்ப உண்மையாகவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே அவன் இந்த மாதிரி கஷ்டமானது ரொம்ப கஷ்டமாக சொல்ல தெரியாது, விளையாட்டாக தான் எப்போவுமே பேசுவான். ஸோ ரொம்ப டைட்டாக அவங்கள கட்டி பிடிச்சனால உங்களுக்கு அவனை விளக்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி அவனை அப்படி தடவி கொடுத்துட்ருக்கீங்க டைட்டாக. ஸோ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அப்படியே அமைதியாகிட்டு ரொம்ப டைட்டாக அவன் கட்டி பிடிக்கவும் நீங்களும் அப்படியே அவனுக்கு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. சிக்கி என்னடி மழை பெய்யுது, நீ வீட்டுக்கு போ. நான் போகல. சிக்கி விளையாடுறியா? நீ போ. நான் போகல, நான் இப்படி தான் நிற்பேன். நீயும் போறியான்னு விட்டு? நீயும் போகக்கூடாது, புரியுதா? இது என்ன பிரச்சனையாக போச்சு? கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணா நான் விட்டா. சிக்கி இங்கே பாரு, நீ போகணும். இல்லை அப்படி நீ இன்னும் அப்படியே தடவிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். சிக்கி என்னை விடு. ஃபயன், மழை பெஞ்சா என்னடி? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என் இருக்க மாட்டியா? நான் உன்னை விட மாட்டேன். சிக்கி, நான் நாளைக்கும் கூட இருக்கேன். நாளைக்கு பசங்க என் கூட இருப்பாங்க, இப்போ நீ என் கூட இரு. அவங்க கூட இருந்தால் என்னால் வர முடியாது. கூட இரு ஃபயன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. சரி நான் இருக்கேன் அப்படின்னு இன்னும் டைட்டாக அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. சூப்பர். ஜேகே, ஜென்சி, என்னடா நிறைய டைமு நீ இந்த ஒயனை பற்றி என்கிட்ட சொல்லும் போதே நினச்சேன். அவள் அழகாக இருக்காள், அவளை லவ் பண்ணணும் போல இருக்கு. நீ என்கிட்டே என்னை லவ் பண்ணும்போது சொல்லும் போதே நான் நினச்சேன்டா. இப்போது 2 பேரும் கள்ள தொடர்பில் இருக்கீங்கல்ல? ஜென்சி, வாட்ச் யுவர் மவுத். என்ன பேசுகிறேன்னு பார்த்து பேசு. நீ அமைதியா இரு. ஜேகே, அவள் அப்படி இருக்கா இப்படி இருக்கா, நான் மட்டும் உன்னை பார்க்கலனா அவளை தான் லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எவ்வளோ டைம் என்னை வெறுப்பேற்றிருப்ப. அப்போல்லாம் நீ என்னை பொசசிவ் ஆக்குறேன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் இப்போது
அவள் கூட இப்படி தடவிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு காற்று போகாத மாதிரி எனக்கு பார்க்கவே அருகருப்பாக இருக்குது. என்னோட இடத்துல உன்னால் அவளை வைக்க முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ சொல்கிறேன், 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ பேசாதடி ஐட்டம். நீ என்ன பண்ணிட்டு இருந்தானே என்கிட்ட சொல்லிட்டா. என்ன அந்த ஆட்டக்காரி என்ன சொன்னா? அவ்வளோ ஆட்டக்காரி அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த சங்க அறுத்து போட்டுருவேன். உன்னை விடவாடி அவ ஆடினா? நீ ஆடின ஆட்டம் இருக்கே என்னை மயக்கிறதுக்கு. ஒத்தோ பார்த்து பேசு வார்த்தைய. என்ன வேணாலும் பேசு, ஐட்டம்னு கூட சொல்லு. ஆனால் ஒயனை ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஜேகே நான் போகிறேன். நீ இறி, நீ தாண்டி இனிமேல் இங்கே இருக்கணும் என் கையை பிடிச்சிட்டு. ஜேகே ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் ஒரு பொண்ணு கையை பிடிப்பனா அது நீ தான். நில்லு. பாத்தியா? ஒயன், இந்த காலனியில் உனக்கு எவ்வளோ நல்ல பேர் பசங்க கிட்ட. அந்த பொண்ணு குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் போகுன்னு. ஆனால் அவனுங்கெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கல போல. ஏஜென்சி வாய முடியோ. நான் அப்புனா வலிக்கும் அழுவல்ல, வலியே வலிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அப்புவேன். அவ்வளோதான். நீ அமைதியாரு ஜேகே. ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதே எப்போ பாரு உனக்கு ஒயன் தானே. அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது, அவள் மை வச்சா அழகாக இருக்குது, அவள் சுடி போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு. அப்போவே நான் யோசிச்சு உன்னை விட்டு போயிருக்கணும். ஆனால் இப்போது நீ என்னை சீட் பண்ணிட்டல. அவள் கூட கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க. எங்க பாரு ஒயன், அவள் என்னை ஏமாற்றிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறான்னு எனக்கு வாயில் நல்லா வருதுடி. ஜேகே நீ அமைதியாரு. என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? அவன் உன்னை சீட் பண்ணிட்டா, நீ சீட் பண்ணல அப்படி தானே? வாட்? நான் என்ன சீட் பண்ணேன்? உண்மையாக லவ் பண்ணதெல்லாம் சீட்டிங் லிஸ்ட்டில் சேருமா? ஜேகே தான் என்ன சீட் பண்ணியிருக்கான். எனக்கு கஷ்டமாக இருக்குடி, பாரு என்னென்னலாம் பேசுகிறான்னு அப்படின்னு. ஜேகே இன்னும் டைட்டாக ஒயனை அப்படியே கட்டி பிடிச்சி சாஞ்சுக்கிறான் செஸ்டோட. பாரு என் முன்னாடி 1% கில்ட் இல்லை. 1 year 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ நல்லா என்னை சீட் பண்ணிவிட்டு இன்னும் அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிக்கிறல்ல. அப்படி பிடிச்சா என்ன பிரச்சனை? என்னடி உங்ககிட்ட தான் கேட்குறேன். அப்படி அவன் என் கூட இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு நீ தேவை இல்லையாம்மா. நீ இங்கிருந்து போகலாம், சரியா? உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கூட அவன் இருக்கிறதுக்கு என் கூடயே இருந்துக்கலாம். ஒயன் நீ அமைதியாக இரு ஜேகே. ஆல்ரெடி நீயே புரோக்கனாக இருக்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடி நான் பார்த்துக்கிறேன்றேன்ல. சரி பார்த்துக்க. சாவடி, இங்கேருந்து போடி, எனக்கு பயன்தான் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த பொண்ணை பார்த்து நெக்கெல்லாம் சிரிக்கிறான். என்ன இவன், நம்ம அவளை சீட் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கு உண்மையாகவே ஒயன்தான் பிடிச்சிருக்கு போலையே. என்னடி இன்னும் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல ஜேகே ஏன் கூட இருக்கான்னு. இனி நான் அவனை பார்த்துக்கிறேன். இங்கேருந்து போ. நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன சொன்ன? நல்லா இருக்க மாட்டோமா? நான் எப்படி நல்லா வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு. பார்த்து நல்லா வயிறு எரிஞ்சுக்கோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஜேகே ஒன்றும் உன்னை சீட் பண்ணல, நீ தான் அவனை சீட் பண்ண. அப்படியே நீ அந்த மொட்டை மாடியில் அதெல்லாம் நான் பார்க்கல நினச்சிட்டு இருக்கியா? நல்ல வேலை அவனை கட்டி பிடிச்சான் டைட்டா இப்படி. ஐயோ உலகமே நிற்கிது. அதனால் நீ அதை பார்த்து நீயே வந்து போகிற. நல்ல வேலை ஹெகைன் வந்து ஜேகே அப்படின்னு ஒட்டுக்குவேன்னு நான் பயந்துட்டேன். இனிமேல் ஜேகே என் கூட தான் இருப்பான். இது போதும்டி, எனக்கு இது போதும். உலகமே ஆடி போச்சு. ஜேகே ஒயன் நீ இவ போயிட்டான்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எனக்கு நீ இருந்தால் போதும்டி. இல்லை நீங்கள் இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும். வா ஜேகே வா போகலாம் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க. கீழே ஸ்டெப்ஸ் கிட்டே போனதுமே, ஓகே ஜேகே நான் வீட்டுக்கு போகிறேன், நீ போ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி இல்லை அந்த பொண்ணு முன்னாடி நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உனக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன்.
ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா? ம் இல்லை ஒயன், அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ பொய் சொல்கிற ஜேகே. அப்படிலாம் எடுத்தது சும்மா தான். அவள் முன்னாடி. மற்றபடி எனக்கு உன் மேலே எதுவுமே இல்லை. நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத, ரொம்ப அழாத. எனக்கு தெரியும் 1 year நீ அவள் கூட எப்படிலாம் இருந்தேன்னு. ரொம்ப அழுவியா? அவள் போனதுக்கு கூட அழுகலடி. ஆனால் நீ இப்போ சும்மா தான் பண்ணன்னு சொல்கிற பத்தியா? வலிக்குதுடி அனிதா. அப்போது அப்போ அவ்வளோதானா ஒயன்? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, ஒன்றும் இல்லை, போ. சரி, எனக்கு இனி யார் இருக்கா? நான் போய் அழுது குடிச்சு ஏதாவது பண்ணிக்க போகிறேன். ஜேகே அப்படின்னு மறுபடியும் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டு, சிக்கி எதுக்கு அழுகிற? எல்லாமே சும்மா இல்லை உனக்கு. எனக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக பேச வருவாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஃபேக்கான வேர்ட் சொல்லி அப்படியே போகிறவங்க தான். நீ அது மாதிரி தானேடி? ஜேகே இல்லை ஜேகே, எனக்கு பயமாக இருந்தது அதுதான். நீ எனக்கு கட்டி பிடிக்க மாட்டல எகெயின்? அவ்வளோதான் இல்லை, அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணனால கட்டி பூச்ச. இப்போ அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ நீ என்னை கட்டிலாம் பிடிக்க மாட்டல? யாரு சொன்னா அப்படி? வா அப்படின்னு இன்னும் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே அவங்க செஸ் மேலே சாஞ்சிக்கிட்டு, இப்படிதான் இப்படிலாம் கட்டி பிடிக்க மாட்டேன்னு நினச்சி பயந்துட்டேன்டி. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஓகேவா தானே இருந்த? நீ இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்டி. என்னை உன் கூட இப்படியே வச்சுக்கிறியா? நீ என்னை பற்றி எதுவும் தப்பாக நினைக்க மாட்டல்ல? நான் ஏன்டி உன்னை நினைக்க போகிறேன்? நான் ஏன் உன்னை நினைக்க போகிறேன்? சரி, அப்போது அடிக்கடி நான் உன்கிட்ட பேசலாமா? ஹே, நீ பேசலனா தாண்டி எனக்கு வலியும். நீ பேசலனா, நீ என்னை பார்க்க வரலனா உலகத்து மேலே எப்படி நான் சாயிறது? என்னது? என் உலகமே நீ தான், உன் மேலே எப்படி சாயிறதுன்னு கேட்குறேன். உன்னோட உலகம் நானா? ஆமாம். இப்போது ரொம்ப டல்லாக இருக்கேன்ல, இந்த நேரத்தில் எனக்கு கட்டி பிடிச்சி ஆறுதல் பண்ணுறது யாரு? நான் தான். அப்போ நீ தானே என் உலகம். சரி, நீ ஏன் இப்படி அழுகிற மாதிரியே பேசுகிற? போல்டாக பேசு. வரலையே. ஏன்? ஆத்தல்ல எவ்வளோ பெரிய குத்து முதுகில் வாங்கியிருக்கேன்னு. சரி, நீ அதெல்லாம் நினைக்காத. இப்போ போய் நீ சமத்தா தூங்கு. நீ தூங்குவேன்னு நான் நம்புகிறேன். நான் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். பார்க்க வருவியா? உன்னை நம்பலாமா? சும்மா போய் தூங்குறதுக்கெலாம் சொல்லலைல்ல? ப்ராமிஸா? சரி, லாஸ்ட்டாக ஒரு ஹக் கிடைக்குமா? அது தெரியும், என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரு டைம் தான் இந்த சொர்க்கமான வாழ்க்கைலாம் கிடைக்கும். ஜேகேங்க வா வா அப்படின்னு இன்னும் எழுத்து அவனை டைட்டாக கட்டி பிடிக்கிறீங்க. அவனுமே வயன் போகாத வயன், போயே ஆகணுமாடி? ஏன் போகிற? இப்படியே கொஞ்ச நேரம் நில்ல. ஜேகே, நீ பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, உங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் இல்லை? சரி, அழுகாத. சரி, நீ சொன்ன மாதிரி உன்னை கட்டி பிடிச்சிட்டேன், போதுமா? கட்டி மட்டும்தான் பிடிப்பியா? வேறெல்லாம் கிடைக்காதா? வேறனா என்ன கேட்குற? அப்போ ஜேகே அப்படியே கட்டி பிடிக்கிறதுலேருந்து எந்திரிச்சிட்டு உங்களை அப்படியே பின்னாடி கொண்டு போய் வாலில் லாக் பண்ணுறான். ஜேகே, நீ என்ன மீன் பண்ணுற? வேற எதுவும் கிடைக்காதா? ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குது அனிதாக்கு? ஜேகே, நான் போகிறேன். பாய். வேற எதுவும் இல்லையா?
வேற என்ன வேணும்? முத்தம். ஜேகே, ஐயோ இங்க பாரு, இங்க பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு. என்னாச்சு? எப்பவுமே அவரிகால அவ என்னை இப்படி கட்டி பிடிப்பா போகும்போது நான் அவகிட்ட இப்படிதான் கேட்பேன், முத்தம்லாம் இல்லையான்னு. அதே மாதிரி உங்ககிட்ட வருது. ஐயோ ஜேகே, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஒயன் உன்னை என்ன நினைப்பா? ஐயோ ஒயன். சரி, எனக்கு புரியுது. ஓகே, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ முத்தம் கொடுக்க மாட்டாளா, கொடுப்பாளா? இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், இறங்க மாட்டாளே. ஜேகே, ஒன்றும் இல்லை. ஆனால் பாரு, அவள் இப்போ கொடுப்பா. இப்போல்லாம் எனக்கு கிடைக்காதுல்ல. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? ஐயோ, கொடுத்து தான் தொலையேண்டி. உதட்ட பார்க்க பார்க்க டெம்ட் ஆகுது. கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா? இல்லை வயன், சொல்கிறேன், அவள் இப்போ கொடுப்பா. இப்போ கொடுக்க யாரும் இல்லை. சரி, நான் அப்படியே என் உதட்ட பிச்சு எனக்கே குத்துக்கிறேன். ஜேகே, என்ன பண்ணுற நீ? எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்கு. என்னை பார்த்தா பயமாக இருக்கா? நான் அவ்வளோ கொடூரமாக வடிடுங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறல்ல. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ கொடுத்த மாதிரி இப்போ யாரும் கொடுக்கலன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு. ஜேகே, அது வந்து சரி, நான் கிளம்புறேன், பாய். ஒத்தா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், ஒரு முத்தம் கொடுக்குறாளா கல்லஞ்சக்காரி அப்படின்னு ஜேகே 1 செகண்ட் முறைச்சிட்டு ஒயன் ஸ்டெப்ஸில் இறங்கி சீக்கிரம் ஓடி போகிறத பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். போயிட்டா 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 போயிட்டா. ஐயோ, அழகா இருந்தாலே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஐயோ, தேவதை மாதிரி இருந்துட்டு கட்டி பிடிக்க சொன்னால் கட்டி பிடிக்கிறா. ஒரு முத்தம் மிஸ் ஆயிடுச்சு. இனி எப்போ அந்த தேன் மிட்டாயை கடிக்கிறது? ஐயோ, பைத்தியம் பிடிக்குது எனக்கு. கட்டி பிடிச்சப்பவே சும்மா சிவ்வுன்னு ஏறிச்சு. முத்தம்லாம் குத்தா. ஜாலக்காரி, மாய ஜாலக்காரி இருக்கும் போலேயே. மாய ஜாலக்காரி தாண்டி நீ. ஒரு செகண்ட் அந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் மறக்க வச்சுட்ட பார்த்தியா அந்த கட்டி பிடிச்சதுலையே. சரி விட்றா ஜேகே, அதான் கட்டி பிடிச்சதில்ல 4-5 தடவை. அந்த கட்டி பிடிச்சதுலையே எல்லாமே டச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை வச்சே என் ஒயனை கவுகிறேன், அவ்வளோதான். இத்தனை நாளாக எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ ஒரு சாக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அவனும் ஹாப்பியாக போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே நல்லா ஜிகுன்னு ஒரு லெஹங்கா போட்டுட்டு கெஃபேல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க. அந்த கெஃபேவே ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்குது. என்னவோ என் சொல்கிற, இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா நேற்று? ஆமாடி. ஷெரின், நீயே சொல்லு. அந்த பொண்ணு அவ்வளோ கேவலமாக அங்கே முத்தம் கொடுத்துட்ருக்க ஒரு பையன்கிட்ட ஜேகேவை சீட் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் சொல்கிறது தானே நல்லது. சொல்கிறது நல்லது தான், ஆனால் நீ அவனை கட்டிலாம் பிடிச்சிட்டு வந்திருக்க. பாவண்டி. என்ன பண்ணுவான் அவன் வேற முத்தம் கூட கேட்டான் தெரியுமா? எங்க பாரு பையன், அவன் உன்னை நல்லா ஏமாத்துறா. வேண்டாம். என்னடி? அவன் பாவம். அவன் ஒரு மாதிரி அந்த பொண்ணு விட்டுட்டு போன ட்ராமால இருக்கான். ட்ராமால இருக்கவங்களாடி முத்தம்லாம் கேட்பாங்க. உன்னை நல்லா ஏமாத்துறான். நீ அவன்கிட்ட இனிமேல் பேசாத. பர்சனலாக எனக்கு அந்த ஜேகே குட்டியை ரொம்ப பிடிக்கும். அது அழுகும்போது என்னை கட்டி பிடிக்க மாட்டியா, முத்தம் தர மாட்டியான்னு கேட்கும்போது முத்தம்லாம் தரமாட்டேன். கட்டி பிடிக்கிறதுலாம் ஈஸி தானே, ஒரு கம்ஃபர்டபுள் தானே, அதனால் கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிக்கும் போது என்னென்னலாம் பண்ணியிருப்பானோ. அது உனக்கு ஃபீல் ஆச்சா இல்லையா? தெரியலையே என்னென்னலாம் பண்ணான்னு. நான் ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருந்தேன்டி. அவன் பாவமாக இருந்தான்னு. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கு? இங்கே பாரு வயன், இந்த கேங்லேயே எல்லோரும் கொஞ்சம் தெளிவான ஆள். நீ மட்டும்தான் குழந்த மனசு.
அப்படியே இறங்கி போய் யாரெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த எபிலிட்டியை உன்னோட இதுலேருந்து ரிமூவ் பண்ணுன்னு. டி ஷெரின் திட்டாதடி, பாவமாக இருந்துச்சு. கட்டி பிடிச்சிருக்க, முத்தம் கேட்டான். இனிமேல் போவேன் நீ அவன் கூட. அவன் டவுனாக இருந்தால் நான் போய் பேசுகிறேன். பாரு எவ்வளோ அப்பாவியாக இருக்கா இவ. அவனை ஏமாற்றிட்டு போயிடுவான்டி. அவனை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அவன் பார்க்க நல்லா இருக்கான், ஒத்துக்கிறேன். ஆனால் 100% சொல்கிறேன், அவன் அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணிப்பான். இப்படிலாம் பேசாதடி. எனக்கு அவனை பற்றி தெரியும் சின்ன வயசுலேருந்தே. அவன் கொஞ்சம் அப்படி தான். ஆனால் அந்த பொண்ணையே அவன் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான் தெரியுமா? வேறு ஒரு பொண்ணு டெக்ஸ்ட்லாம் பண்ணி அவன் ரிப்ளைலாம் பண்ண மாட்டான். இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு தான் என் கூட இருக்கான். அவன் கொஞ்சம் டவுனாக இருக்கான். அவன் நல்லா இருக்க வரையும் நான் அவன் கூட இருந்துட்டு அப்புறம் நான் வந்துடுறேன். அவன் கூட இருந்துட்டுனா புரியல. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஃபீல் பண்ணாத ஜேகே அப்படின்னு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டா, அவ்வளோதான். பின்ன எங்கள் வீட்டில் என்ன விடு, நீ திட்டாதடி விடு அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் ஜேகே அப்படியே ராயல் என்ஃபீல்ட் பைக்கில். டே இந்த கெஃபே தானா? இங்கே தான் வந்தாளா யாழ்? அடிச்சு சொல்கிறேன் மச்சான், இங்கே தான் வந்தாங்க 4-5 பிள்ளைங்க வேற. ஆனால் அவன் ஆள் எப்படி இருந்தால் தெரியுமா? அப்படியே கோல்டன் கலரில் ஒரு சாரீடா, நகை, அப்புறம் கையில் வளையல், கம்மல்னு ஃபுல்லாக அப்படி கோல்டனாக இருந்தா. அப்படி இருந்தாடா, தேவதை மச்சான். இன்னைக்கு மட்டும் நீ பார்த்தான்னு வச்சுக்கோ, விழுந்து விழுந்து விழுந்துவாடா. அப்படி இருந்தா. சைனீஸா சரியில்ல, சுத்த மூடிக்கோண்ண. அவள் இங்கே வந்தாலான் தான் கேட்டா. அவ்வளோ டீட்டெயிலிங்லாம் உன்னை நொட்ட சொல்லலை. இல்லைடா, நீ டீட்டெயிலாக சொன்னாதானே. நார்மலாக அவங்க போனால் இங்கே வந்தான்னு எனக்கு மெசேஜ் கொடுத்தா மட்டும் போதும். இவ்வளோ டீட்டெயில் நோட்டெல்லாம் நொட்ட வேணாங்க சார் நீங்கள். சரிடா, இங்கே தான். எங்கடா அந்த குல்ஃபி? டே அங்கடா அங்கே பாரு. ஐயோ நான் மச்சான் இப்படி இருக்கா? இதெல்லாம் நான் லவ் பண்ணுவாளாடா? டே அக்கானடா இப்படி இருக்காங்க. அதான் பாரேன் என்னமா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணுடா இவ. எந்த மாதிரி பொண்ணுடா? அத்தான்டா, கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பொண்ணு. எனக்கு இப்போது கிளைமேட் வேறு ஜிலு ஜில்லுன்னு இருக்குது, மழை பெய்யுது. அவ கூட நைட் ஷோ போகணுன்னு போல இருக்கு. அந்த பொண்ணு 6 மணிக்கு மேலே வேலை எங்கேயும் போகாது. நைட் ஷோ கூட நொட்டுமா? பாரேன் அவன் கூட வருவா. நான் கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது. டே ஜேகே என்னடா பண்ண போகிற? இந்தாடா சரக்கு பாட்டிலு. இது எதுக்குடா? ஒன்றும் இல்லை மாமே, நீ என்ன பண்ணுறனா அங்கே போனதுமே சரக்கு பாட்டில் நான் குடிக்கிற மாதிரி ஒரு குடிகார மாதிரி ஆக்டை போடுவேன். நீ ஜேகே வேணாண்டா, ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு இந்த பாட்டிலை பிடுங்க போகணும். இதுதான் பிளானு, சரியா? வா. ஷெரின், ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லு வயன். ஜேகே நேரம் என்னடி பண்ணிகிட்ருப்பான்? மார்னிங்லேருந்து அவனை நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அக்கா ஃபங்க்ஷன்னால அங்கே வருவான்னு நினச்சேன். நீ இன்வைட் பண்ணலையா? நான் எதுக்கு அவனை இன்வைட் பண்ணணும்? அவங்க அம்மாவை இன்வைட் பண்ணோம், அவங்க வந்துட்டாங்க. அவன் எதுக்குடி உன்னையே பார்த்துட்டு கிடப்பான்? அப்போ அவன் எங்கடே இருப்பான்? தோ அங்கே இருக்கான் பாரு. எங்க எங்க? ஷெரின், எவ்வளோ பரபரப்பு உனக்கு அவன் நேம் சொன்னான். அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டியாடி? சேச்சே இல்லடி, நல்ல குட்டி. அவனுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது, அதான். உன்னை வச்சுக்கிட்டு. இல்லை சைனீஸா, விட்றா, நான் குடிக்கிறேன்டா. டே ஜெயே, என்னடா நீ இதுக்கெல்லாம் அப்படி பண்ணுவியாடா? ஏன்டா இந்த வயசுலேயே குடிகாரனாகி உன்னோட லிவரை டேமேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? குர்ரா, என்கிட்டேருந்து வாங்காத மாமே. அவளே போயிட்டா, என் லிவர் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு யார் இருக்கா? ஜேகே, என்ன அவன் இவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கா? சரி இரு, நான் வரேன். வயன் இரு, எனக்கு யாரும் வேணாம். எனக்கு யார் இருக்கான்னு நான் உயிர் வாழணும். டே நான் இருக்கலடா, நான் வானவில்லாம் கிடையாதுடா. எனக்கு நேற்று வரைக்கும் ஒருத்தி இருந்தா, இன்னைக்கு
யாருமே இல்லை, அனாதை மாதிரி இருக்கேன். நான் குடிக்கிறேன், விடு. ஜெகே குத்துடுறா, என்னை விட்டுருடா சைனீஸா. நீ யாருடா புதுசாக அக்கறை காட்டிகிட்டு இருக்க? இத்தனை நாள் என்னை சுற்றி சுற்றி லவ் பண்ணவளே என்னை விட்டு போயிட்டா. நீ யாருடா சாலா? குடுறா. டே கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. குடிக்கிறனால என்னடா நல்லது நடக்க போகுது? எல்லாமே பழையபடி மாறிடுமா? மாறாதுதான். நீ என்ன சொன்னாலும் நான் குடிக்க தான் போகிறேன். குடு. ஜெகி என்ன ஆச்சு? அனிமா நீயாடி என்ன பண்ணுற? நான் இங்கே இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு என்ன ஆச்சு? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க குடிக்கிறேன்னு. இல்லை, இதிலலாம் நீ இன்வால்வ் ஆகாத செல்லம். இதிலலாம் நீ இன்வால்வ் ஆகாதடி, நீ உள்ளே போ. என் வாழ்க்கை போயிடுச்சு, ஆனால் நீ நல்லா இருக்க வேண்டியவ. இதிலலாம் இன்வால்வ் ஆனனா என் கூட சேர்ந்து நீ அழுக வேண்டியதுதான். பரவாயில்ல, நான் உன் கூட சேர்ந்து அழுகிறேன். உன்னை இப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது. என்ன பிரச்சனை உனக்கு? அந்த பாட்டிலில் சைனீஸ் அண்ணாட்ட கொடு. அது அண்ணாவா? அவன்கிட்ட கொடு. இல்லை, நீ மட்டும் என்னடி பண்ண போகிற? உனக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் நீ பழையபடி வருவ? உன்னால் அது பண்ண முடியாது. சொல்லு ஜேகே, இங்கே வா, கிட்ட வா அப்படின்னு அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறீங்க. அவன் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிட்டு. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த பையன் இப்படி மாறிட்ட. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நான் சொன்னால் கேட்பல்ல? என் பப்பி. சரி, நீ அந்த பாட்டிலை அந்த பையன்கிட்ட கொடு. அண்ணான்ட்டாலே. ஹே சைனீஸ். தங்கச்சி. என்னடா என்ன தங்கச்சின்ற? நீ என்ன அண்ணான்ல? பரவாயில்ல, அதுக்கு தங்கச்சின்னு சொல்வியா? அக்கான்னு கூப்பிடு. பைத்தியகாரியா இருப்பா போல. என்ன இந்தா பாட்டில். ஜேகே குடு. கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன்டி, கூட இருப்பல்ல. நாய் ஒரு முத்தத்துக்காக எப்படி நடிக்குது பாரு. இருப்பேன். சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, டெய்லியும் இந்த டைமுக்கு அவ இருக்கால. அவ யாரு? அவன் நேம் சொல்ல விரும்பல. சரி, உன்னோட அந்த எக்ஸ். அவளும் நானும் பைக்கில் ஒன்றா போவோம். அவள் பின்னாடி என்னை கட்டி பிடிச்சிட்டு வருவா. சரி, அப்புறம் அவ கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி இருக்கணும் போல இருக்கு. ஸோ அதுக்கா அதுக்கு நாடி சொன்னேன். ஸோ இப்படிலாம் இருந்தேன், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறியா? எனக்கு தெரியும், யாராலையும் என்ன சமாதானமே பற்ற முடியாது. ஜேகே இரு. நான் கூட வரட்டா? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அனிமா? இல்லை, நான் வரேன். ஆனால் படத்துக்கு தெரியும் வரமாட்டேன். சரி நான் வரேன், போகலாம். இருப்பல்ல? இருப்பல்லடி? இருப்பேன். ப்ராமிஸ். சரி வா, நீ அவங்கக்கிட்ட இதை கொடுத்துரு. இந்தாடா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். என் கூட வாயின் இருக்கா, அவன் என்னை பார்த்துப்பா. இப்போ ஓத்தா எப்படி நடிகிறான் பாரு. சரி வா, நம்ம போகலாம். மழை வருது, பரவாயில்லையா? மழையில தான் போனால் நல்லா இருக்கும். இல்லை, மழை பெஞ்சாலும் என் ஹார்ட்டுக்குள்ளே இருக்க வலி அப்படியே தானே இருக்க போகுது. சரி போகலாம். வா அப்படின்னு ஜேகே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே கெத்தா பைக்கு திருப்பிட்டு வந்து நிறுத்துகிறான். ஒரு மாதிரி மலையில் வேற அவன் ஹேரெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தவன் பைக் எடுக்கும் போது ஹீரோயிசம்லாம் காட்டுறான். ஒய் உகாரு. ஜேகே உகாரு. நான் சாரி கட்டியிருக்கேன்,
ஸோ டபுள் சைடு என்னால் உட்கார முடியாது. நான் ஒன் சைடில் உட்காந்துக்கிட்டா டபுள் சைடாக இருந்தால் எப்படியும் என்னை கட்டி பிடிக்க மாட்டா. சிங்கிள் சைடாக உட்காந்து தான் கண்டிப்பாக கட்டி பிடிச்சா தான் ஆகணும். ஆமாம், நான் ஓட்டுற வேகத்துக்கு என் இடுப்பை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டோம். கரெக்ட். நீ அப்படியே வரு. சரி உட்காந்துட்டு அப்படின்னு வாயினும் பின்னாடி உட்காந்துக்கிறா. கம்ஃபர்டபுளாக உட்காண்டியா? உட்காந்துருக்கேன். நீ மெதுவாக தானே ஓட்டுவ? இல்லை, நான் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவேன். என் இடுப்பில் பிடிச்சிக்கோ, கை கொடு. இல்லை வேணாம், அவள் அப்படி தான் பிடிச்சிட்டு வருவா தெரியுமா? அச்சோ சரி, நான் பிடிச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் வேணாம். இல்லை அப்படின்னு வயன் அப்படியே பின்னாடி இருந்து மெதுவாக கையை கொண்டு போகிறா. ஜங்குக்கு அப்படியே அந்த கையை பிடிச்சி டைட்டாக பிடிக்க வைக்கிறான். ஜெக்கி என்ன பார்த்து ஓட்டு. நீ இருந்துக்க டிப்ரெஷனில் திடீர்னு வாழ்க்கை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிடாத. உன் கூட நான் இருக்கேன். அப்படியா? அப்போது உன் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து என் ஷோல்டரில் வச்சு சாஞ்சிக்கிறியா? அப்போ எனக்கு தோணும்ல, என் கூட ஒரு பொண்ணு இருக்கு, கரெக்டாக ஓட்டணும்னு. சரி அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு போகிறான். அவனுக்குள்ளே அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகுது. பிடிச்ச பொண்ணு பின்னாடி பைக்கில் வர்றது. ஜேகே, மழை வேற ஃபாஸ்ட்டாக வருது. என்னால் கண்ணை திறக்கவே முடியல. கண்ணிலலாம் தண்ணி வருது. நீ எப்படி ஓட்டுற? அதெல்லாம் பிடிச்ச பொண்ணு பின்னாடி இருந்தால் ஜிப்புன்னு ஓட்டலாம். என்னது? அதெல்லாம் ஓட்டுவேண்டி. நல்லா ஓட்டுவேன், டேலண்ட்லாம் இருக்கு. ஓ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எதுக்குடி சொல்லும்? அது அந்த பொண்ணை போய் விட்டுட்டு போயிட்டா. எனக்கு இப்போவும் அவன் மேலே எவ்வளோ கோவம் இருக்குது தெரியுமா? உன்னை விட எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. உனக்கே அவன் மேலே அவ்வளோ கோவம்? என்னடி பண்ணாவோ உனக்கு? உன்னை கஷ்டப்படுத்தினால அதான். அப்போவே நான் யோசித்தேன், எப்படி இவனால் ஜேகேவை போய் ஏமாற்ற முடியுது? அவன் எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு. பரவாயில்ல, அவள் அப்படி விட்டுட்டு போனனால தானே நீ என் கூட வந்துட்டுருக்க. இல்லை சொல்கிறேன், ஒரு ஃபேக்கான ஒரு மயிறு போயிடுச்சு. இப்போது எனக்கு ஒரு சல்ல குட்டி கடிச்சிருக்குல்ல, கணத்தை கிள்ளிக்குவா? வேண்டாம், எனக்கு தெரியும். சரி கிள்ளிக்கோ, ஆனால் பார்த்து பைக் ஓட்டு. என் தங்கம், என் அனிதா குட்டிடி. கொஞ்சம் உணர்ச்சி வச்சு பார்த்துட்டேன், விடு. நீ கொஞ்சம் குடிச்சிட்டியா? இல்லை, ஏன்? இல்லை, ஒரு மாதிரி வேர்டெல்லாம் செல்லன்ற, அப்புறம் ஒரு மாதிரி வளர்ற வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸாக வருது, அதான் கேட்டேன். இல்லை குடிக்கலாம் இல்லை, தைரியமாக வரலாம். ஓகே, என்ன படத்துக்கு போகலாம்? எனக்கு படத்துக்கு போகிறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு ஜேகே. ஏய், என்னடி சொல்கிற? நீ வருவன் தானே தைரியமாக போயிட்டுருக்க, வரமாட்டியா? இது வரைக்கும் நான் படத்துக்கே போனதில்லை, உன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஏய் இரு, அப்பா கூப்பிட்றாரு, ஒரே நிமிஷம், எதுவும் பேசாத. ஷூ அப்படின்னு அவங்க கையால் அவன் வாயை அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட லிப்ஸுக்கு மேலே உங்கள் கை இருக்கிறது. அப்பா எங்கம்மா இருக்க? அப்பா, இன்னைக்கு வரக்கு லேட் ஆகும். என் ஃப்ரெண்டு லெஹங்கா ரெண்ட்டுக்கு வாங்கியிருந்தா, அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இல்லைம்மா, லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண வேணாம், நீ பார்த்து சீக்கிரமாக போயிட்டு அவங்களே யாராவது ட்ராப் பண்ண சொல்லு. சரிப்பா, பாய், லவ் யூ. அப்போ கரெக்டாக ஜேகேவும் தேட்டர் முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். டக்குன்னு ஒயன் இறங்கிட்டு சாரீலாம் சரி பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. செம்மையாக மழை பெஞ்சனால எல்லோ சாரி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கா. அங்கங்கே அவளோட இடுப்பு நல்லா தெரியுது, அவளோட தொப்பிலும் கூட. ஐயோ, என்ன இடுப்பு! அதில் அந்த தொப்புள் தான் ஹைலைட்டு. எப்படியாவது நீ அதை தொட்டுறணும். ஆமாம், தொட மட்டும் கூடாது, நல்லா பிடிச்சிடணும். இதுதான் இன்றைக்கி கோலே.
அப்படி இருக்கா, இவன் மட்டும் எனக்கு பொண்டாட்டியாக வந்தா ஒரு நாள் நைட்டு தூங்க விட மாட்டேன். காலையில் தூங்கிக்கிட்டோம், நைட்டெல்லாம் என்ன மாதிரி பொண்ணுடா. ஜேகே, அனிமா, என்ன நனைஞ்சிட்டியாடி? இதுதான் நானும் உன்கிட்ட கேட்க வந்தேன். ரொம்ப நனைஞ்சிட்டியா? தலை தொடச்சி விடட்டா? டவல் எதுவும் இல்லையே? பரவாயில்ல, நான் என் சாரி அதில் வச்சு நான் உனக்கு தொடச்சி விட்றேன் பா அப்படின்னு அவனை பைக்கில் உட்காந்தபடியே கிட்டக்க போயிட்டு தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக வயனோட செஸ்ட் கிட்ட ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்குது. ஜிக்கி, அரே ஓகே? எப்படி மூஞ்சி முன்னாடி வச்சா எப்படிடி ஓகேவா இருக்கும்? என்ன அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறீங்க. ஜேகே அப்படி கீழேருந்து உங்களை பார்த்துட்ருக்கான். மழை துளியில் அவனோட லிப்பில் அப்படியே சொட்டு விழுகுது. இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே, நீ ஓகேவான்னு கேட்டேன். நான் ஓகே இல்லை. நீ ஓகேவா? ஏன் ஓகே இல்லை? தெரியல, ஓகே இல்லை. சோகமாக இருக்கியா? வேற மாதிரி இருக்கேன். ஜேகே, ஒன்றும் இல்லை, படத்துக்கு உங்க கூட வந்துடுங்கல்ல, அதான் வேற மாதிரி இருக்கேன்னு. சரி வா, உள்ளே போகலாம். அவனை கைப்பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போவா தெரியுமா? ஐயோ, ஷோல்டர் மேலே கை போட்டோம். நானும் அவன் மேலே ஷோல்டர் மேலெலாம் கை போட்டு உள்ளே போவேன். நீ அப்படியே வா, அவளை மறக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதை தாண்டி நான் சொல்ல வந்தேன். டெய்லியும் அவள் கூட அப்படி இப்படின்னு இருந்து எனக்கு இன்னொரு பர்சன் வேணும். அந்த 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 இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், நான் மறந்துடுவேன். நான் இருக்கேன் ஜேகே. நீ இப்போ இருப்ப, எப்போவுமே இருப்பியா? நீ நீ எனக்கு நீ எழுதியிருந்தா நான் எப்பவும் இருப்பேன். ஒன்றும் இல்லை, வா. உனக்குன்னு இருந்தால் எப்போவும் இருப்பியா? அப்படி எழுதலினாலும் நான் போய் எழுதிட்டு வருவேன்டி. நான் எப்போவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னோடதுன்னு அப்படின்னு. 2 பேரும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் கார்னர் சீட்டில் உட்காடுறீங்க. ஸோ குஷி மூவி தான் ஓடிட்டுருக்கு. ஜேகே, தேட்டர்னால் இப்படி தான் இருக்குமா? லவ்வர் சீட் நம்ம உட்காந்துருக்கிறது. ஓ, இதுதான் நான் மீம்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட தேட்டர்ஸ்க்கே வந்தது இல்லையா? நான் வந்ததே இல்லை. ஓ, உங்கள் அப்பா உன்னை நல்லா வளர்த்திருக்காண்டி. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, தேட்டருக்கே வந்ததில்லைன்ற அதான். அப்போது தேட்டருக்கு வர மிச்ச பொண்ணுங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்தலன்னு அர்த்தமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலடி. அப்படிலாம் இல்லை ஜேகே, லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். சரி, தப்பு தான். சாரி. சாரிடி. பரவாயில்ல. இல்லை இல்லை, சாரி. நான் அப்படி சொல்லிடுவிட்டேன், சாரி. எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க. ஆனால் என்னை விட்டு போனா பாரு, அந்த தேவதை மட்டும் கெட்ட பொண்ணுடி. நீ அவ்வளோ நினைக்காத அப்படின்னு டக்குன்னு ஜேக்கோட சின்ன பிடிச்சிட்டு க்ளோஸாக இழுக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை முட்டைக்கண்ணை வச்சு பார்க்குறான். ஜேகே, சாரி. இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. இந்த இந்த மூவி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? பேச்சை மாற்றிட்டாடா. ஆமாடி, என் ஃபேவரட் மூவி. இதில் அந்த குழந்த சீன்லாம் நல்லா இருக்கும்ல, சின்ன வயசில் அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேரும் மீட் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபைட்டெல்லாம். எனக்கும் அது மாதிரி லவ்லாம் கிடச்சிருந்தா சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறது, ஏமாற்றிட்டு போகிறவோ ஏமாற்றிட்டு போயிட்டா. ஜேகே, எல்லாத்துலேயுமே உன்னோட லைஃப்பை நீ கனெக்ட் பண்ணாத. ஒரு நல்ல விஷயம்னா அதில் மட்டும் கனெக்ட் பண்ணு. இப்போ எனக்கு இருக்க நல்ல விஷயம்னா அது நீ தான். உனக்கு அவங்க கூட கனெக்ட் பண்ணவா? ஐயோ, என்ன அது ரெட்ட மீனிங்காக போயிடுச்சு. இல்லை, அது கனெக்ட்னா அது நான் எப்படி சொல்ல வந்தேன்னா புரிஞ்சுது. நீ சிங்கிள் மீனிங்கில் தான் சொல்லியிருக்க. விடு விடு, நான் எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் ஒன்று தெரியுமா வயன்?
இந்த நடுவில் ஒரு இப்படி கை வச்சு பாப்கார்ன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுல்ல. இல்லையா ஜேகே, அதே டிஸ்டர்ப் பண்ணுது. நல்லா தான் இருக்குது, கை வச்சுக்கிட்டு படம் பார்க்கலாம். மொக்கு மொக்கு. அது வேணும்னா அப்படி தூக்கி விட்டுக்கலாம். இப்படி தூக்குனா 2 பேர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கலாம். எதுக்கு தூக்கி வேணும்? அப்படியே இருக்கட்டும். ஐயோ, இவளுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியலையே. இல்லடி, எதுக்கு இடையில எவ்வளோ பெரிய கேப்புன்னு எனக்கு தெரியல. அங்கே பாரு, பின்னாடி எல்லாரும் அப்படி தான் தூக்கி விட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், தூக்கிக்கலாமா? சரி ஜேகே அப்படின்னதும் ஜேகே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை அப்படியே தூக்கி விட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்ததும் இல்லாமல் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். ஜேகே, நான் அவள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு தான் பார்ப்பேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சூடாகுது. அவனும் நினைஞ்சிருக்கான், நானும் நினச்சிருக்கேன். முடியல அப்படின்னு அவன் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே அப்படியே கூலாக உட்காந்துருக்கான். அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் காட்டிக்காம. ஸோ அப்படியே அவங்க ஷோல்டரில் கையை ஒரு மாதிரி தடவிக்கிட்டே ஒரு கழுத்துக்கிட்ட அப்படியே விளையாடிட்டுருக்கான், கையை வச்சு தடவிட்டே. ஜேகே, என்னடா பண்ணுற? அமைதியாக படம் பார்க்க மாட்டியா? என்ன பண்ணுறது, பழகிடுச்சு. எப்படி இவ்வளோ சாஃப்டாக மெயின்டைன் பண்ணுற ஸ்கின்னை? டாக்டர்கிட்ட எங்கேயாவது போவியா? ஜேகே, போதும், படம் இன்னும் பாதி கூட வரல, அதுக்குள்ளே போதும்னா எப்படி? அப்படின்னு தடவிக்கிட்டே லைட்டாக சாரியை கீழே இறக்கி விட்டுட்டு அப்படியே ப்ளவுஸ்க்குள்ளே மேலார அப்படியே கை வச்ச மாதிரி அங்கே வந்து தடவ ஆரம்பிச்சிடுறான். லிட்ரலி ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவன் ஃபஸ்ட்டு கழுத்து தொட்டான், இப்போ கொஞ்சம் ரொம்பவே கீழே போயிடுச்சு. இன்னும் உள்ளே போயிட்டானா நான் கத்திடுவேன். ஆமாம், புது பொண்டாட்டி மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்த்தா எப்படி என்னால் இருக்க முடியும்? அதுவும் லவ் பண்ணுற பொண்ணே உட்காந்துட்டு இருந்தா என்னால் சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போகுது. ஜேகே, இப்போ என்ன? பண்ணாத. என்ன பண்ணாத? வீட்டுக்கு போகலாம். ஏன்டி, என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்துட்டு போயிடலாம். கட்டி பூடிடா கண்ணால கட்டி பூடிடா. ஜேகே, எதுக்கு பாடுன? அந்த பாட்டு ஓடுதானால பாடுறேன். சரி. எந்த இடத்தில் சுகம் மிகவும் அதிகம் அந்த இடத்தில் சிச்சக் சிச்சக், அந்த இடத்தில் சிச்சக். ஜேகே, இப்போ என்னடி? ஒன்றும் இல்லை, அந்த இடத்தில் கண்டுபிடித்து கட்டி அணைப்பேன். ஜேகே, போதும். ஏன் நீ பாட்டு பாடிட்டே கையை எங்கெங்கேயோ கொண்டு போகிற? ஐயோ, எல்லாம் போயிடுச்சா? சாரிடி. சாரி. இனிமேல் உன் ஷோல்டரில் கூட கை போடல. இல்லை, பரவாயில்ல. ஃபீல் பண்ணாது. இல்லடி, தேட்டர்லாம் வந்தால் தள்ளியே உட்கார மாட்டோம், க்ளோஸாக தான் உட்காருவோமா. அதுலேயே எல்லாம் பழகிடுச்சு, எல்லாத்தையும் பழகிட்டு தனியாக விட்டு போயிட்டா. சரி, ஃபீல் பண்ணாத. நான் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். ஓகே, இனி கை அங்கே வராது. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எதுவுமே கை போடாமல் உட்காந்துருக்கான். ஸோ அவனால் சுத்தமாக இருக்கவே முடியல. இப்போ ஏதாவது பண்ணணுமே, கொஞ்ச நேரமாக தள்ளியே உட்காந்துருக்காளே, என்ன பண்ணலாம்? சரி, இந்த டைம் எந்த எக்ஸ்கியூஸும் வேணாம், டைரெக்டாக இடுப்பு பிடிச்சிடலாம், அவ்வளோதான்.
ஜேகே இவங்க எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு பாரு. ஆமாம்ல, நம்ம இப்படி சண்டை போடவே கூடாதுல்ல. இந்த இந்த படத்தில் விஜய் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, எனக்கு ஜோதிகானா ரொம்ப பிடிக்கும். மெயினாக அந்த இடுப்பு சீன் இருக்கே. சிக்கி என்ன என் கை இடுப்பில் இருக்கு அப்படின்னு அப்படியே கீழே பார்க்குறீங்க. நல்லா டைட்டாக ஃபிட்டாக பிடிச்சிருக்கான். சிக்கி என்ன இது அப்படின்னு உங்கள் இடுப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க. 2 பேரும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கீங்க. டக்குன்னு உங்கள் 2 கணத்தையும் பிடிச்சி நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். சிக்கி 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 விடு, என்ன பண்ணுற? சிக்கி 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 விடு. சிக்கி சிக்கி உன்னதான் போது, ஸ்டாப் இட். வயன் சாரிடி, நான் போகணும். என்னாச்சு? நான் வீட்டுக்கு போகணும், என்னை ட்ராப் பண்ணிடு, இப்போவே போகணும். நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் போகிற? நான் போகணும், என்னை வீட்டில் விடு, வா. வீட்டுக்கு விடு, பாய் அப்படின்னு வெளியில் ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் போகிற வழியில் உங்களை பைக்கில் ஏற்றிட்டு சைலண்ட்டாக 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக அப்பார்ட்மெண்ட் வந்ததுமே ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓடிடுறீங்க. வயன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் வீட்டுக்கு போய் தூங்கு, பாய். 1 நிமிஷம் இரு, சாரி, பாய் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகேவும் சைனீஸும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அடப்பாவி, சும்மா ஷோல்டர் மேலே கை போடுறது அப்படி இப்படின்னு இருக்க சொன்னான். போய் அவள் ஒத்தட்ட யார்றா உனக்கு அடி சொன்னது? என்னன்னு தெரிலடா. ஒரு மாதிரி திரும்பி பார்த்தா ஃபயர் ஆயிடுச்சு. அதான் பிடிச்சி நச்சுன்னு ஒன்று வச்சிட்டேன். ஸோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கியிருந்தேன்னா இந்நேரம் நீ ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு சயின்டிஸ்டாக வந்துருப்படா. எது இந்த தேவையில்லாத கருத்து? இல்லை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? அவள் என்கிட்ட பேசுவாளா பேச மாட்டாளா? காலையிலேருந்து ஆளவே காணோம். காலேஜுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லைடா, அது எங்கேயும் தப்பிக்க முடியாது, வா. அவள் காலேஜில் இல்லைனா எங்கேயாவது சிக்குவா. எனக்குன்னு எழுதி வச்சிருக்கிறவ சிக்காமலா போயிட போகிறா, வா அப்படின்னு காலேஜுக்கு போனால் வயன் வந்திருக்க மாட்டா. ஸோ அப்படியே அவன் எங்காடா போயிருக்கோம் அந்த குட்டி. நேற்று வேற நல்லா கடிச்சு வச்சிட்டேன். சும்மாவே வாய் நல்லா கோவப்போல மாதிரி இருக்கும். கச்சி வச்சுட்டு பார்க்குறேன், அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி சக்கச்சவேன்னு மாறி கிடந்ததுடா. அப்போவும் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு தோணுச்சு. எங்கே அவ? அங்கடா, அங்கே பாரு. ஆமாடா, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கரெக்டாக உங்களை பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் எல்லா திங்ஸும் வாங்கி உங்கள் காரில் வச்சிட்ருக்கீங்க. இருறா வரேன். வயன், ஜேகே வா. ஐயோ, ஓடுதுன்னு வச்சுக்கோ, பைக் எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே பிடிப்பேன். நெல்லடி. ஜேகே, உனக்கு என்னடி பிரச்சனை? நேற்று நான் என்ன பண்ணா நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுருக்க? பாய் கூட சொல்லாமல் போயிட்ட, கால் அத்தனை பண்ணுற எடுக்க மாட்டுற. நான் திமுறா உனக்கு? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இங்கேருந்து போ. அப்படிலாம் போக முடியாது. பேசு, நான் போகிறேன். மண்டை வலிக்குது. உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன தாண்டி வேணும் உனக்கு என்கிட்ட இருந்து? எதுக்கு இப்படி கத்துற? ஒன்றும் இல்லை, அவனை விட்டு போயிட்டா. என் கூட நீ வந்த ஒரு செகண்ட் அப்போ அவன் மாதிரி தெரிஞ்ச, அதான் பிடிச்சா அடிச்சேன். என்ன? சாரி கேட்டல அப்போவே, இப்போ கேட்கணுமா? காலில் விழட்டா? எங்கே காட்டு. சிக்கி வேணாம், சிக்கி நீ உள்ளே வா, காருக்குள்ளே வா வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ அவனை விட்டு போகலான்னு நினச்சில்ல, நான் வந்ததும் ஓடி போகிறேன். இல்லை, அப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் நேற்று குத்தது உனக்கு பிடிக்கலையா? அது அது வந்து சொல்லு, பிடிக்கல. நான் தொட்டா உனக்கு பிடிக்கலையா? எதுக்கடி நீ வந்து
அவளை நான் மறக்கிறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. வீட்டுக்கு உனக்கு பிடிக்கல, எது ஹெல்ப் பண்ணுற? ஸோ ஜேகே, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் தொட்டது, நான் முத்தம் வச்சது உனக்கு அதெல்லாம் பிடிக்கலையா? இல்லை. அப்போ பிடிக்குமா? அதுவாது சொல்லாண்டி. என்ன? இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை. நீ இப்போ சொல்லு. நேற்று நான் உன் உதட்ட கச்சது, உன் இடுப்பு பிடிச்சது, உன் நெஞ்சு தொட்டது, அது எல்லாமே உனக்கு பிடிச்சதா? ஜேகே, நீ பாரு, என்னை பார்த்து சொல்லு. என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு அவன் ஃபேஸ் அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணி ஒரு மாதிரி உங்கள் கண்ணத்தை சாஃப்டாக தடவிட்டு சொல்லு, எல்லாமே பிடிச்சதா? நான் எப்படி அதை சொல்கிறது? நீ சொன்னால் தான் நான் போவேன், இல்லைனா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சொல்லு. அது எனக்கு உனக்கு அது இல்லைன்னு விட்டுடேன். சொல்லு நீ என்னாச்சு? எனக்கு உன்னை லவ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்கு. அட்ராசிக்க. ஐயோ, இதெல்லாம் கேட்குறக்காகவே புறப்படுத்திருக்கேன் போலையே. என்ன வார்த்தை சொன்னாடா ஒரு வார்த்தை, அதுலேயே போதும், எல்லாம் போதும். ஜேகே, என்ன சொல்கிற? என்ன வாயின்னு சொல்கிற? எனக்கு புரியலடி. நான் எப்போவுமே உன்னை க்ரஷ்ஷாக பார்த்துருக்கேன். அதான் நீ என்னை க்ரஷ்ஷாக பார்த்துருக்க. ஆனால் நீ அந்த பொண்ணை லவ் பண்ண விதம், நீ அவளை மறக்க முடியாமல் தவிக்கிறல்ல, அதெல்லாமே பார்த்து உன்னை லவ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்கு. ஐயோ, இவ்வளோ முட்டாள் குட்டியாக இருக்கியடி. அவளை லவ் பண்ண விதம் மறக்க முடியாமையா? அவளை லவ் பண்ணது இருக்கட்டும், உன்னை எப்படி லவ் பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஒயன், என்னடி சொல்கிற? எனக்கு தெரியல ஜேகே, அப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் எப்படியும் லவ் பண்ணால் சேர முடியாது. ஏன்டி? நீ என்னை விட ரொம்ப சின்ன பையன். ஐயோ, இங்கே பாரு, நான் உன்னை விட 1 வயசு தான் சின்ன பையன். இல்லையே, நீ 1997 தானே? ஆமாம், நான் 1995. ஐயோ, அது இங்கே பாரு, ஏஜெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. என்ன நீ மேட்ரே இல்லைன்ற? அப்போ நீயும் ஒன்று லவ் பண்ணுறியா? உடனே எல்லாம் இப்படி வலிஞ்சிட்டியாடா? இப்படி வலிஞ்சா அப்புறம் அவன் ஏதாவது நினச்சிப்பா. இல்லை, நான் சொன்னேன், நீ கண்டினியூ பண்ணு. அதான் ஜேகே, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. இருந்தாலும் உனக்கு ஃபாலின் ஆயிடுவணும்னு பயமாக இருக்கு. உங்கள் அப்பா விட மாட்டானா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஓகே சொல்ல மாட்டார். சரி, ஈவினிங் டெரஸ் வரியா? நான் விட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? இதை பற்றி தான். இல்லை, இது இங்கேயே முடிச்சுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஈவினிங் வா, நான் விட்ட பேசணும். இப்போ பார்த்து போ. மேகிலாம் வாங்கியிருப்ப போல், அழகாக சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூனில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னை பார்க்க வா. ஒயிட் சுடி போட்டுட்டு அந்த டைட்டாக ஒன்று போடுவல்ல, அனிதா மாதிரி. ஆமாம், அது மாதிரி. என்ன, எதுவும் நினைக்காம போகணும். எதுவும் நினைக்கக்கூடாது. ஹாப்பியாக இருக்கணும். சரி, பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போறியா, இல்லை நான் மாமா வந்து விட்டுமா? இல்லை, பார்த்து போயிடுவல்ல. நான் போயிடுவேன், நீ போ. இன்னைக்கு உனக்கு அவன் நினப்பு வரலையா? ஐயோ, இவனை இப்படி கொள்றா. இல்லை. ஏன்? நீ இருக்கியே. சரி, நான் போகிறேன், நீ போ அப்படின்னு ஜேகே அப்படியே இறங்கிட்டு ஒரு மாதிரி சைனீஸ் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறான். ஏய் சைனீஸா, என்னடா பன்னி மூஞ்சி இவ்வளோ ஹாப்பியாக வர? என்ன சொன்னான்?
அவளுக்கு என் மேலே காதலில் விழுந்துருவோன்னு பயமாக இருக்காமாடா. ஆ நாடா முயல் மூஞ்சினுக்கு இப்படி ஒரு வாழ்வா? ஆனால் உங்கள் அப்பா நான் நினச்சி பயப்படுறா. அப்புறம் ஏஜ் கேப் இருக்குல்ல, அதை நினச்சி பயப்படுறா. என்ன பண்ணலான் இருக்கீங்க சாரு? ஈவினிங் டெரஸுக்கு வர சொல்லியிருக்கேன். இத்தனை நாள் பூட்டி வச்ச காதலெல்லாம் வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு அவனும் ஹாப்பியாக போயிடுறான். ஸோ ஈவினிங் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே அவனோட எக்ஸ் அந்த பொண்ணு இருக்குல்ல ஏமாற்றிட்டு போச்சு, அவன்கிட்ட கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. இதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அதுவும் கேர்ளில் வேணுங்கிறது. ஆமாடி, இந்த ஒரு வருஷம் நீயும் நானும் ரொம்ப லவ் பண்ண மாதிரி அப்பார்ட்மெண்ட்டே நம்ப வச்சிட்டோம். குறிப்பாக என் ஆளை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னை விட பெரிய பொண்ணு எப்படி எனக்கு விழுவான்னு டக்குன்னு விழுந்துட்டா. அவளுக்கு என் மேலே லவ்வில் விழுந்துருவான்னு பயமாக இருக்குன்னு வேற சொல்கிறா. யோ நீ மட்டும் இல்லைனா அவளை நம்ப வச்சுருக்க முடியாது. தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ் டி, உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன். அதான் பாரு, ஒரு வருஷம் உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி நடித்து என் பாய் ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தால் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா? பணத்தால் என்ன, ஒரு வீடே வாங்கி தந்துடுறேன். எனக்கு ஒரு தங்க சிலையவே கொடுத்துருக்கான். நீயும் உன்னோட புருஷனும் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கடையை கொடுத்து வச்சுருக்கணும். அடிக்கடி நீ தேவைப்படுவ. சைனீஸு கூட ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுன்னா ஸோ ரெடியாரு. அவனுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியாது. ஐயோ கோவத்தை பாருங்க, என்னை ஆள் கூட சேர்த்து வச்சுட்டு. ரொம்ப தேங்க்ஸ் டி. சூப்பர் ஜங்குக். டே ஒயன்ரா, ஒயனா அது 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 வந்து அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கியா? ஏய் இரு, போகாது இரு, சொல்லு. அப்போ இவன் உன்னோட லவர் கிடையாது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு. நான் அவனை லவ் பண்ணணும்னு இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணியிருக்க. ஒயன் ஒன்ஷம் இரு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வந்து ஒயனோட கன்னத்தை பிடிச்சிட்டு, பாரு எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதான் டைரெக்டாக வந்து சொன்னால் என் ஏஜை காட்டு வந்தான் இப்படிலாம் பண்ண. கையடி என்கிட்ட இருந்து. நீ இப்படி பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. உன்னோட லவ்வை நீ நிறையா வேலை என்கிட்ட சொல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வே ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ. நான் ஸ்டார்டிங்கில் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீ அக்செப்ட் பண்ணியிருப்பியா? இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம். எவ்வளோ கேவலமாக போயிட்ட நீ. இதில் என்னடி கேவலம் இருக்குது? நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் ஒன்றும் தப்பாக தெரில. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான். ஐ லவ் யூ. சரியா? நீயும் திருப்பி ஐ லவ் யூ சொல்லு. எனக்கு தெரியும் நீ ஃபாலின் ஆகிட்டேன்னு. ஃபாலின் ஆனேன், ஆனால் இப்போ இல்லை. பாருவா, என் விளையாடாதடி. நீ கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி? எங்க பாரு, இப்படிலாம் பண்ணாத. என்னை விட்டு இதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டேன்னு வச்சுக்கணும், நான் உண்மையாக ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட வேண்டிய. அது கூட நடிப்பு தான். ஆனால் இந்த 2 நாள் எனக்கு சொர்க்கத்தை காமிச்சிட்டு அப்புறம் நரகத்தை காட்டலான்னு பார்க்குறியா? நீ என்கிட்ட பேசாத போ. ஒயன், என்கிட்ட பேசாத. நம்ம லவ் ஜெயிக்காது, விட்ட ஒத்துக்க மாட்டாங்க. நீயும் இவ்வளோ சீட்டராக இருக்க. போ ஒயன், என் பின்னாடி வராத. டே நில்லடி, வராத என் பின்னாடி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஒயன் போயிடுறா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய், இட்ஸ் கியூ ஆல்.